அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு திடீர் மாற்றம். பல்வேறு புதிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 1000 யாருக்கு கொடுக்கப்படும், என்ன முக்கிய அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் பண்டிகை காலம் என்பதால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்பட உள்ளது. அதே வேளையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வேசி சிலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இன்னும் 2 நாட்களில் அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி கொடுக்கப்படுவாங்க. அதே போன்று இந்த வருடமும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை 14ஆம் தேதி வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி ரூபாய் 1000 வரக்கூடிய ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் 750 ரூபாய் ரொக்க பணமாக அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் இன்னொரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அனைவருக்கும் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ரூபாய் 1000 பெற்ற நபர்கள் மற்றும் ரொக்க பணம் மட்டுமே இல்லாமல் அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 கொடுக்க தவறியுள்ள நபர்கள் கண்டிப்பாக இன்னும் 1 நாட்களில் பெற்றுக்கொள்ள அறிவிக்கப்பட்டாங்க. வரக்கூடிய ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படாது. ஆனால் தற்போது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 தமிழக அரசு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.